சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, தற்பொழுது எந்தெந்த பகுதியில் அதிக கனமழை பெய்து வருகிறது, மேலும் இந்த மழை தொடர்புக்கான வாய்ப்புகள் உள்ளதா? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதே போல தென்கிழக்கு அரபிக்கடலோர பகுதியிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று குறிப்பாக பார்த்தோம் என்றால் 2 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தற்பொழுது அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விழுப்புரம் அதே போல மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் நேற்று நள்ளிரவிலிருந்தே தொடர்ச்சியாகவே விட்டு விட்டு மழை என்பது பெய்து வருகிறது. அதிகாலை வேளையில் கனமழை என்பது பெய்து வந்த நிலையில் வானம் மேகமூட்டத்துடனும் லேசானது முதல் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு இடங்கள் சென்னையில் முக்கியமாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் லேசான மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் விடுமுறை நாட்கள் என்பதால் பொதுமக்கள் வெளியே செல்வது உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலையில் மழை லேசான வரக்கூடிய காட்சியளித்து வரக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. அதே போல ரம்மியத்துடன் காட்சியளிப்பதாகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த சில நாட்கள் காலை வேளையில் பனிமூட்டமும் அதே போல பிற்பகலுக்கு பிறகாக வெயில் என்பது அதிகரித்திருந்தது. டிசம்பர் 4க்கு பிறகாக மழை என்பது தமிழகத்தில் சென்னையை பொறுத்தவரையிலும் குறிப்பாக மழை சற்று குறைந்திருந்த நிலையில் 2 நாட்களாக மேகமூட்டத்துடனும் இன்று அதிகாலையிலிருந்தே குறிப்பாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை முழுவதுமாக ரம்மியமாக காட்சியளிப்பதாகவும், அதே போல இது போன்ற வானிலை இருந்தால் நல்லாக இருக்கும் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் குறிப்பாக மிதமான மழை முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.